சீமான் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கொள்ளை சின்னதுறான். திமுக காரன் அதிமுக காரணம் இந்த சின்னத்துக்கு தான் கொடுக்க போறோம். மைக்கி சின்னத்துக்கு சீமானை தான் நம்ம ஓட்டு. நாங்கள் மாற்றத்தை ரொம்ப விரும்புகிறோம். அது சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு எதிர்பார்ப்போம். நீங்கெல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது நம்ம கடல் பார்வை சேனல். பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த தேர்தல் களத்துல மக்களோட ஓட்டு யாருக்கு, மக்களோட கருத்து கணிப்பு என்ன, வாங்க பார்க்கலாம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுது? ஏதாவது நாங்கள் சீமான் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். எதனாலன்னு சொல்ல முடியுங்களா? அவர் ஒரு புதுசாக ஒருத்தர் வராரு, நாட்டுக்கு அவர் என்ன பண்றான்னு பார்க்கலாம். அந்த கட்சியை வளர்க்கணும்னு எங்களோட முடிவு. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கொள்ளை சின்னதுறான். திமுக காரன் அதிமுக காரணம். அதனால எங்களுக்கு பிடிக்கல. புதுசா வரவங்களும் நாங்க பாக்குறோம். ஸோ நீங்க மாற்றம் எதிர்பார்க்குறீங்க, அப்படிதான் இல்லையா? இவங்களை ஒழிக்கணும், அவங்கள மாற்றம். சரி, இப்ப சின்னம் மாற்றப்பட்டிருக்கே, அதை பத்தியான உங்களோட கருத்து என்ன? சின்னத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அவங்க என்ன சின்னம் கொடுக்குறாங்க, அந்த சின்னம் இந்த சின்னத்துக்கு தான் கொடுக்க போறோம், மைக்கி சின்னத்துக்கு. அவர் சொன்ன கருத்து தான். நமக்கு திராவிட கட்சியில் ரெண்டு கட்சியிலுமே நிறைய ஊழல் பண்றாங்க. புதுசா ஒரு ஆள் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். சீமானை தான் நம்ம ஓட்டு. மாறி மாறி இரு கட்சிகள் ஆட்சி செய்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கணும், ஒரு நல்லவர் வரணும், ஏதாவது மக்களுக்கு நல்லது நடக்கணும். இதை எதிர்பார்க்கறதுனால நாங்கள் மாற்றத்தை ரொம்ப விரும்புகிறோம். அது சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு எதிர்பார்ப்போடு. எதுவுமே நம்மளால் முடியாது இல்லைம்மா, முடியும்னு நினச்சா முடியும். இப்போ மக்களுக்கு சேவை செய்யணும் ஒரு மனப்பான்மை வருதே பெரு விஷயம். அது வரணும்னு நினைக்கிறவருக்கு நாங்கள் முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுப்போம். சரி, ஆண் வேட்பாளர்களும் பெண் வேட்பாளர்களும் சரிசமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 20 சீட் கொடுத்துருக்காங்களே, அதை பத்தின உங்க கருத்து? இது நல்ல கருத்து, வரவேற்கத்தக்கது. இது எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாற்றம் வரணும் தான் பார்க்குறாங்க. மாற்றம் வரணும், அது செய்யணும் தான் ஆகும். சரி, மாற்றம் வரணும்னா யாருக்கு போடணும்னு சொல்றீங்க ஓட்டு? அவர் ஏற்கனவே இங்கே நின்றவர் தானே, இதில் தானே நின்றாரு. இல்ல பேர் சொல்லுங்க, பேர் சீமா ஏற்கனவே ரெட்டால போன சீமானோட சின்னம் இப்ப மாற்றப்பட்டிருக்கேன், அதை பற்றி உங்க கருத்து என்ன? மைக்குன்னு கொடுத்துருக்காங்க, மைக்கு போடுவோம் கண்டிப்பா. நான் உதயசூரியன் தான்மா. எனக்கு 55 வயசு ஆகுது. விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் ஃபேமிலியே ஆலமரம் மாதிரி. நாங்கள் உதயசூரியன் தான். நம்மளோட வாக்கு திமுக தான். ஏன்னா அவர் நல்லதான் செய்கிறாரு. பேர் கொஞ்சம் கொஞ்சம் இது வருது, ஆனால் அதுவெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. திமுக எதுவும் செய்யலை இந்த வாட்டி எப்படி சொல்ல முடியாது. இவர் எடப்பாடி கொஞ்சம் சரியாகிறாரு. கூட்டிகினே கொஞ்சம் நல்லா கூட்டிகினே போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவர் இறந்தார், கேப்டன் இறந்தார் சொல்லிட்டு அந்த அலை கொஞ்சம் மாறும். அதாவது 1947 இருந்து சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவரை எந்த கட்சி மக்களுக்காக சேவை செய்த கட்சின்ட்டு எதுவுமே சொல்லிக்க முடியாத நிலையில இருக்கு. இப்ப இருக்கிற மோடி அந்த சூழ்நிலையில் தான் இருக்காரு. அதனால மோடி தான் மக்களுக்கு செய்வாரு, மோடி தான் அதை செய்வார் என்றதெல்லாம் கண்துடைப்பு வேலை தான். பிஜேபி, காங்கிரஸ், ஏடிஎம்கே, டிஎம்கே, இப்போ இடையில சீமான் ஒருத்தர் ஒழுங்காக பேசப்பட்டு வர்றாரு. இதுதான் மாற்றம் என்ற சொல் மட்டுமே மாறாதது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் யார் மாற்றி செய்வாங்க, அது யாருன்னா ஆணித்தரமாக சொல்ல முடியுமா? அப்படின்னா யாருமே இல்லை. இவனும் திருடுறான், அவனும் திருடுறான். இவன் 1000 ரூபாய் திருடுனா, அவன் 1,00,000 ரூபாய் திருடுறான். அவன் 1,00,000 ரூபாய் திருடுனா, இன்னொருத்த கோடி ரூபாய் திருடுறான். மொத்தமே எல்லாமே திருடிட்டு இருக்காங்க. மக்களுக்கு சேவை செய்யணும்னு யாரும் இல்லை. பேச்சு வழக்கில் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ சீமான் கூட நிறைய கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணுறாரு. அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா தெரியும். மற்ற கட்சிகள், பிஜேபி கூட்டணி கட்சிகளுக்கு கேட்ட சின்னம் கொடுக்கும்போது அவருக்கு மட்டும் கொடுக்கப்படல, மறுக்கப்படுது. அது இல்லாமல் அவரோட சின்னத்தை வாங்கியிருக்கிறவருக்கு அரசியல்லாம் என்னன்னே தெரியல. அரசியல்லாம் என்னன்னே தெரியல. அவருக்கு அந்த சின்னம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அரசியல் சூழ்ச்சி தானே. அப்போ அதுதான் உண்மை. சீமான் அண்ணா வந்தால் நல்லாயிருக்கும். அவர் இன்ன வரைக்கும் கூட்டணி போட்டதில்லை. நிறையா பேர் கூட்டணி வச்சுருக்குறாங்க, 2-3 பேர் கூட்டணியோட இருக்கிறாங்க. அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னோட வாக்கு நாம் தமிழருக்கு. எதனாலன்னு சொல்ல முடியுங்களா? தமிழருக்காக ஒரு பாடுபடக்கூடிய ஒரு தலைவரை வேணும் அப்படின்றதுனால அவரை தேர்ந்தெடுத்திருக்கோம். அமுதினி வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். யாரு? நாம் தமிழர் கட்சியிலன்னு சொல்லுங்க. கட்சி ஆமாம். எதனாலன்னு சொல்ல முடியுங்களா உங்க கருத்து? இங்கே பார்த்தீங்கன்னா வட சென்னையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ கோரமண்டல் விவசாயம் வந்துச்சு. அப்போது திமுக மீதி எந்த கட்சிகளும் அங்கே போக முடியல. அண்ணன் சீமான் தான் நிறைய நாள் அங்கே போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. இதனால மக்கள் கிட்ட அதிக எதிர்பார்ப்பு இருக்குது சீமான் அண்ணனால, நாம் தமிழ் கட்சினால. மைக் சின்னம் கொடுத்துருக்காங்க. எல்லா மக்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கு. இந்த சின்னத்தை முடக்கின உடனே நிறைய மீடியாலலாம் எல்லாம் பார்த்துட்டு மக்கள் எல்லாம் அவங்களே சொல்கிறாங்க, சின்னத்தை பறிச்சுட்டாங்க, வேற சின்னம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மைக் சின்னன்றது எல்லாருக்கும் தெரியுது.